குத்துனான்ல அந்த பையன் இன்னும் என் முகத்தை நேர நின்றே அவன் பார்க்கல. அப்புறம் எப்படி அவன் பச்சையெல்லாம் குத்துனா? போட்டோல பார்த்து பச்சை குத்திட்டான். அவன் வந்திருக்கான். அக்கா அந்த பச்சை குத்துனான்ல அவன் கீழே நிக்கிறான். அட வர சொல்றான் அவனை முதல்ல, எங்கடா கேக்குறேன். இப்படியே நிக்கிறான். என்ன நிமிந்து பாருடா, என்ன பாருடா தம்பிங்கிறேன். பார்க்க மாட்டேன். பார்க்கவே இல்லைன்னு இன்னும் அவன் என் முகத்தை நேருக்கு நேரம் இன்னும் பார்க்கல. இப்படியே தான் நிற்பான். சரிங்கக்கா, சரிக்கா, இப்படியே தான் நிற்பேன். நான் உனக்கு அக்காடா, இங்கே வாடா, என்னடா. அதுக்கு அவன் கேட்டதுக்கு அவன் ஒரு ரீசன் சொன்னான், வந்து நீ எனக்கு சாமி மாதிரி. அப்படிதான் இதை எந்த பொண்ணு ஒத்துக்கிறதோ அந்த பொண்ணு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்க்கா. நான் கூட்டிகிட்டு வருவேன், உன்னை காட்டிட்டு இந்த அக்கா இது என் அக்கா, நான் பச்சை குத்துனேன் அப்படின்னு சொல்லி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். ஓடிடுவாங்க, வெக்கப்பட்டுட்டு நிற்க மாட்டாங்க, பேச சங்கடப்படுவாங்க. ஆனால் ஃபேன்ஸ் எல்லாருமே. ஆனால் எல்லாமே எனக்கு வித்தியாசம். ஆமாம் ஆமாம் ஆமாம். உங்களுக்கு தெரியுமா அந்த பச்சை குத்துன ஃபேன்? இன்ஸ்டால பாத்திருக்கேன் போட்டோ. ஓகே. நான் முனீஸ்வரன்டா என் பேர். எந்த ஏரியா எனக்கு தெரியும். சரி, உங்களுக்கு தெரிஞ்சு எவ்வளவு பேர் இந்த ஏரியால மட்டும் சுமாரா? இந்த ஏரியால எனக்கு அவ்வளவு தெரியும். நாங்க எங்க ஏரியா வந்து உசிலம்பட்டி பக்கம். உசிலம்பட்டியா? உசிலம்பட்டி பக்கம், ஏழுமலை பக்கம், மல்லப்புரம். சரி, அது அங்க எத்தனை பேர் இருப்பாங்க? அங்க ஒரு 30 பேருக்கு மேல இருக்காங்க. ஓகே. மன்ற ஏதாவது வச்சிருக்கீங்க? மன்ற எதுவும் ஒண்ணு வைக்கல. சரி, அதுக்கெல்லாம் பர்மிஷன் தர மாட்டாங்க. வந்தா வச்சிருவோம். சரி, ரைட். ஸோ சீக்கிரம் எதிர்பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி, தேங்க்யூ. சொன்ன மாதிரியே அவ்வளவு இதா இருக்காங்கன்றதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அதெல்லாம் கிடைக்காது. நீங்க ஒரு சிலர் தானே பாத்திருக்கீங்க, நிறைய பேர் இருக்காங்க. இல்ல அதான் சொல்ல நான், சரி நீங்க சொல்லும்போது சரி அடிச்சு விடுறாங்க போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். இல்ல சிலதெல்லாம் நினைப்போம் இல்லையா, நம்ம மனசுக்குள்ள ஓடல. ஆனா அப்படி இருக்காங்கும் போது உண்மையாவே அது பெரிய கிஃப்ட் தான். அது என்ன, நேர்ல இவங்களோட எல்லாம் பேசும்போது உண்மையாவே அது புரிஞ்சுக்க முடியுது. லேடிஸும் இந்த மாதிரி இருக்காங்க. இவ்வளவு பைத்தியமாவே லேடிஸுமே இருக்காங்க. லேடிஸ்னா பொண்ணுங்க, சின்ன சின்ன பொண்ணுங்களும். பொண்ணுங்க என்ன மாதிரி பொண்ணுங்க, பெரிய பெரிய பொண்ணுங்க எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன, அவங்க ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ஃபோன் பண்ணி பேசுவாங்க. என்னோட நீங்க பரமேஸ்வரி அக்காவா? ஆமா. ஐயோ பரமேஸ்வரி அக்கா அப்படி குதிப்பாங்க. ஐயோ கட் பண்ணிடுறது. நான் ஐயோ என்னம்மா ஆச்சுன்னு, அக்கா நிஜமாவே நீங்க தான் பேசுறேன். நான் தான்மா பேசுறேன். அந்த மாதிரிலாம் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க அந்த மாதிரி. ஆமா, அப்புறம் ஒரு பொண்ணுலாம் இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப நாளா இருந்தா, சாந்தின்னு அந்த பொண்ணு. கல்யாணம் ஆனதுனால தான் அங்கே போனா, இல்லைன்னா அங்கே போயிருக்க மாட்டா. அக்கா 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 தான், எங்கள் அக்கா தான், எங்கள் அக்காக்காக நான் இங்கே வந்து இருப்பேன் அப்படின்னு வந்து என் கூடவே இங்கே இருந்தா. இப்போ கல்யாணம் ஆனதான் அங்கே போயிருக்கா. அக்கா அக்கா அவங்கள என்ன என்ன காரணம் அப்படி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்? அது சொல்ல தெரியல எனக்கு. அவரோட பாசம் தான் சார். அவ்வளவுதான். ஓகே. இல்லை என்ன, நானே ஒருத்தவங்க வீடு வாங்குறாங்க, அதனால நம்ம சந்தோஷப்படுறோம், நான் அழுகிறேன் அப்படிங்கிறத விட இதை கேட்ட ஒவ்வொருத்தரும் அழுகிறத பார்க்கும்போது தான், நான் வீடு வாங்கினதுல எனக்கு இதுதான் பெரிய சந்தோஷமா இருக்கு. இதை விட என்னுடைய பேக்ரவுண்டில் ஆள் இல்லாமல் எப்படி சொல்கிறது, இவங்க எல்லாரும் தான் என்னுடைய பெரிய பேக்ரவுண்டு. ஸோ இது நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய கண்ணும் கலங்கியிருக்கும். அது எனக்கு தெரியல. ஒரு உணர்ச்சியோட தானே எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு புரியுது எனக்கு.